சென்னை நீலாங்கரை பகுதியில் சைக்கிள்களை குறிவைத்து திருடும் நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை நீலாங்கரை பகுதியில் சைக்கிள்களை குறிவைத்து திருடும் நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திரிபுரம் மாநிலத்தை சேர்ந்த பாபன் ஹாசன் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை நீலாங்கரை பகுதியில் திரிபுரம் மாநிலத்தை சேர்ந்த பாபன் ஹாசன் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலவாக்கத்தை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த ஒரு மாத காலமாக நீலாங்கரை பகுதியில் நோட்டம் விட்டு சைக்கிள்களை திருடியது அம்பலமாகியிருக்கிறது. கைது செய்யப்பட்ட பாபன் ஹாசனிடம் இருந்து 11 சைக்கிள்கள் தற்போது வரை மீட்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், விரிவான தகவல்களை பதிவு செய்யும். சென்னை போன்ற பெருநகரங்களில் கார் திருட்டு, பைக் திருட்டு உள்ளிட்ட திருட்டு வகைகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சைக்கிள் திருட்டு என்பதை ஈசிஆர் பகுதிகளில் அதிக அளவில் நடந்து வருவதாக புகார்கள் எழுந்திருந்தது. குறிப்பாக சென்னை பாலவாக்கம் பகுதியில் இந்த திருட்டு சம்பவம் என்பது கடந்த 9ஆம் தேதி நிகழ்ந்திருந்தது. இது தொடர்பாக நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. புகார் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தான் தொடர் சைக்கிள் திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்திருந்தது. குறிப்பாக தனியாக இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய சைக்கிள், அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடிய சைக்கிள்கள் என புதுவிதமான சைக்கிள்களை திருடக்கூடியதில் கை சேர்ந்தவராக அந்த திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்தவர் இருந்து தெரிய வந்திருக்கிறது. சிசிடிவி காட்சிகளை மையமாக வைத்து போலீசார் விசாரணை நடத்தினார்கள். அந்த விசாரணையில் திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த பாபன் ஹாசன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் கடந்த ஒரு மாதமாக நீலாங்கரை பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய குடியிருப்புகள் பகுதியில் நுழைந்து சைக்கிள்களை மட்டும் திருடி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி.